வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நியதிப்படி மனதில் சதா நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் துன்பம் தரக்கூடிய எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிந்து அதனை நம் மனதிலிருந்து நீக்கி நல்ல எண்ணங்களையே மனதில் நிலவச் செய்து பழகுவோம் என்ற இந்த உறுதியோடு இன்றைய போகி திருநாள் அனைவருக்கும் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி, மார்கழி மாதம் தொடர் சிந்தனையான மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலிலிருந்து நாம் கவிதைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதியின் கவிதைகளையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 29ஆம் நாளான இன்று அருட்தந்தை அவர்களின் கவி உயர் அறிவு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் நாள் எழுதிய இக்கவிதையை காண்போம். புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து, புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து, புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வநிலை அறிதல். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வநிலை அறிவறிதல். புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி என்று ஆறறிவு பெற்றுள்ள நம்மையெல்லாம் அதை ஞான வழியில் செலுத்தி ஞானியாக ஆவதற்கு வழிகாட்டுகிறார் அருட்தந்தை அவர்கள். புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை இன்ப துன்ப அனுபவங்களை நாம் புலன்களின் மூலமாகத்தான் உணர்கிறோம், அனுபவிக்கின்றோம். இந்த புலன்கள் வழியாகத்தான் ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு தோன்றுகின்றன. அப்போ இந்த புலனை அடக்கம் பெற்று புலன்களின் தொடர்பற்று நடுநிலையில் விளைவறிந்த விழிப்பு நிலையில் அறிவின் தெளிந்த நிலையில் நாம் ஆராய்ச்சி செய்யும் ஒரு சிறப்பான தன்மைதான் ஆறாவது அறிவின் சிறப்பு. புலன்கள் மூலதான் நம்ம எதையுமே உணர முடியும். ஆனால் அந்த புலன்களின் தொடர்பற்று அறிவில் ஆராய்ச்சி நிலை எய்தி உணரும் திறமை தான் ஆறாவது அறிவின் சிறப்பு. இந்த புலன்களை அடக்கி புலனை கடந்த ஒரு நிலையில் அறிவு இந்த ஆராய்ச்சியின் மூலம் எதை உணர்ந்து கொள்கிறது என்றால், இங்கு தோற்ற பொருட்களுக்கும் இயக்கத்திற்கும் மூலமான பூர்வ நிலையாகிய ஆதி நிலையை அறிந்து கொள்ளும். எப்பொழுது அறிவு அதை அறிந்து கொள்ளும் என்றால், புலன் கடந்து புலன் தொடர்பற்று அறிவு சிந்திக்கும் பொழுது, ஆராய்ச்சி நிலையில் செல்லும் பொழுது ஆதி நிலையை அறிவு உணர்ந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். இப்போ இந்த புலன் கடந்த நிலையில் அறிவை அறிந்து கொள்கிற ஆதி நிலையை அறிந்து கொள்கிற ஆராய்ச்சி நிலையில் அறிவு செயல்படுத்துவது ஞானிகளின் நிலை. அந்த நிலையில்தான் ஞானி என்பவன் எப்பொழுதும் தன்னுடைய அறிவு நிலையை நிறுத்தி வாழ்வான். ஆக நாமும் நம்முடைய ஆறாவது அறிவை புலன் கடந்த ஆராய்ச்சி நிலையில் நிறுத்தி பழகும் பொழுது ஞானிகளின் பண்பு குருவின் துணையோடு சிறிது சிறிதாக நம்மை ஆக்கிரமம் செய்யும்.
ஆக இந்த உயர் அறிவாகிய பற்றற்ற நிலையில் புலனை கடந்த ஆராய்ச்சி நிலையில் அறிவை வைத்து பழகுவது ஞானியின் நிலையாகும் என்கிறார் அருட்தந்தை. இந்த ஞானியின் நிலையை வைத்து வாழ்ந்த அபேதானந்தா என்ற விவேகானந்தரின் உடன் கலீக் சொல்லுவாங்க இல்லையா, சக சந்நியாசி, விவேகானந்தரோடு இருந்த சக சந்நியாசி தான் அபேதானந்தா. இப்போ மகரிஷி கூறிய இந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்தார் என்பதை மகாகவி கூறுகிறார். ஒன்றே மெய்ப்பொருளாம், உயிர்களெல்லாம் அதன் வடிவாம். ஒன்றே மெய்ப்பொருளாம், உயிர்களெல்லாம் அதன் வடிவாம். ஒருங்காலை என் தேவன் உன் தேவன் என்று உலகர் பகைப்பதெல்லாம் இழிவாம். ஒருங்காலை என் தேவன் உன் தேவன் என்று உலகர் பகைப்பதெல்லாம் இழிவாம் என்று நென்றே இங்கு அறிவுறுத்தும் பரமகுரு ஞானமெனும் பயிரை நச்சித் தின்றே பாழாக்கிடும் இமைப்புலன்களெனும் விலங்கினத்தை செகுத்த வீரன். நன்றே இங்கு அறிவுறுத்தும் பரமகுரு ஞானமெனும் பயிரை நச்சித் தின்றே பாழாக்கிடும் ஐம்புலன்கள் எனும் விலங்கினத்தை செகுந்த வீரன் என்று அபேதானந்தாவை மகாகவி அவர்கள் பாடுகிறார். இப்போ ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான். உலகிலுள்ள அத்துணை உயிர்கள் எல்லாம் அதன் வடிவம் எல்லாம் இருப்பது அந்த ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், இது என்னுடைய கடவுள், இது உன்னுடைய கடவுள் என்று கூட்டம் கூட்டமாக ஒரு கடவுளை வரித்து கொண்டு நாம் பகைமை பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். அந்த பகைமை பாராட்டுவதெல்லாம் இழிவு. இப்போ இது எல்லாம் தவறு, கடவுள் ஒன்றுதான் என்று அறிவுறுத்தும் ஒரு பரமகுரு, அந்த நிலையில் வாழ்ந்தவர் தான் அபேதானந்தா. இப்போ அவர் என்ன ஞானம் எனும் பயிரை நச்சித்தென்று பாழாக்கிவிடும். நமக்குள்ள அந்த ஞானம் வளருது இல்லைங்களா? அருட்தந்தை சொல்கிறார், ஞானம் எப்படி வளர்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, புலன் கடந்த நிலையில் அறிவு ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு ஞானம் வளர்கிறது. அப்படி அந்த ஞானம் இங்கு வளர்ந்திருக்கும் பயிரை நச்சித்தின்றே பாழாக்கிடும் ஐம்புலன்களெனும் விலங்கினத்தை. இந்த எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆராய்ச்சி என்கிற அந்த அறிவு ஞான நிலையை எது பாழாக்கிடுது அப்படின்னு சொன்னால், மெய்யறிவாகிய அந்த பயிரை இந்த ஐம்புலன்களும் நச்சித்தின்றே பாழாக்கிடும் ஐம்புலன்கள். நச்சின விரும்பி, நச்சு என்பது விரும்பி அந்த 5 புலன்களும் சென்று இந்த மெய்யறிவுங்கிற பயிரை தின்னிடுது. புலன்கள் வழி நாம் வாழும் பொழுது நம்மளுடைய 6வது அறிவு ஞான நிலையிலிருந்து கீழிறங்கி வந்து விடுகிறதுங்கிறார். அப்போ இதெல்லாம் அந்த 5 புலன்களும் அந்த மெய்யறிவுங்கிற பயிரை நாசம் செய்து விடுகிறது. அப்படி இந்த புலன்களெனும் விலங்கனத்தை செகுந்த 5 புலன்கள் அப்படிங்கிறத விலங்குகளாக சொல்கிறார். ஏன்னா விலங்குகள் தான் பயிரை போய் நாசம் செய்யும் இல்லையா? அதனால் இந்த 5 புலன்களும் மெய்யறிவை நாசம் செய்வதால் இந்த 5 புலன்களையும் விலங்கினத்தை செகுந்த வீரன், அந்த 5 விலங்குகளையும் அடக்கிய வீரன் அபேதானந்தா என்கிற ஞானி. இப்போது அதை போல நாமும் இந்த மெய்யர் உணர்வு என்கிற உணர்வை நாசம் செய்கிற இந்த 5 புலன்களையும் கடந்து ஆராய்ச்சி நிலையில் வாழும் பொழுது ஞானம் என்பது நமக்கு சித்திக்கும் என்ற கருத்தை இன்றைய போகித் திருநாளன்று பழையன கழிதல் என்பதற்கு புலன்கள் மூலம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சீர்திருத்தி புலனை கடந்து அறிவோடு, ஆராய்ச்சி அறிவோடு வாழக்கூடிய சிறந்த உயர் அறிவான 6ஆம் அறிவோடு ஞான நிலையில் நாம் வாழ்க்கையை மேற்கொள்வோம் என்ற செய்தியினை கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.